அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை குறிச்சு ரொம்ப பயப்படுறாரு. அது என்னன்னா, சாத்தான் தந்திரமா ஏவாளை வஞ்சித்தது போல நம்மையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை உபதேசங்களிலிருந்து வழிவிலகம் பண்ணும்படி கேட்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மையை மறைத்து தவறாய் உபதேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் இதன் அர்த்தம். அப்போ யார் இயேசு கிறிஸ்து என்று நம்ம பார்த்தோம்னா, அவர் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதே. இந்த உலகத்தை ரட்சிக்க, இந்த உலகத்தின் பாவத்தை போக்க நமக்காய் அனுப்பப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி, பரலோகத்தில் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியன், மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை முதல் முறை நமக்கு காண்பித்த உயிர் தெழுந்த நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவையும் நம்மையும் ஒன்றாய் இணைக்கிற மத்தியஸ்தர். முதலாம் ஆதாம் மூலமாய் எப்படி இந்த உலகத்தில் மரணம் தோன்றினதோ அதே போல இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவால் ஜீவன் இந்த உலகத்தில் தோன்றினது. இதெல்லாற்றுக்கும் காரணம் பிதாவாகிய தேவன் அனுப்பின அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான். வேதம் சொல்லுது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று. இந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள கூடாது என்பதுதான் சாத்தானுடைய மிகப்பெரிய நோக்கமே. இவர் இருவரும் ஒருவர் தான் என்கிற உபதேசங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன். இந்த வார்த்தையின் பிரகாரம் பிதாவாகிய தேவன் ஒருவரே, அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவரே. இருவரும் ஒன்றல்ல, இருவரும் வெவ்வேறு தான். வந்து போன ஒவ்வொரு சீஷர்களும் எழுதின ஒவ்வொரு நிருபங்களிலும் பிதாவாகிய தேவனை குறித்தும் அவர்கள் சொல்லியிருப்பார்கள், அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்லியிருப்பார்கள். இன்றைக்கு நாம் கேட்கிற உபதேசங்கள் இவர் இருவரும் ஒன்றுதான் என்கிற ஒரு உபதேசத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு செல்லுமானால் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அறிவு இல்லாவிட்டால் நித்திய ஜீவனை பெற முடியாது. இந்த நித்திய ஜீவனுக்குள் நாம போகாதபடி சாத்தான் இதை தடுத்து நிறுத்த இந்த காலகட்டத்துல எல்லா சத்தியங்களையும் மாற்றி உபதேசிக்கக்கூடிய எல்லா கள்ள உபதேசங்களையும் கள்ள தீர்க்க தரிசனங்களையும் எழுப்பி கிறிஸ்தவர்களை திசை மாத்தி விட்டிருக்கிற ஒரு அபயமான நிலை தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில இருக்குது. வேதத்துல ஆராய்ந்து படிங்க, வேதத்துல ஆராய்ந்து பாருங்க. பிதாவாகிய தேவன் வேறு, கிறிஸ்து வேறு என்கிறதற்கு ஆயிரக்கணக்கான அடையாளங்களும் ஆயிரக்கணக்கான ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும். இவைகளை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் உங்கள் ஆத்துமா நித்திய ஜீவனுக்கு போகாதபடி தடுக்கிற எல்லா காரியங்களையும் விட்டு விலகி நாம் நித்திய ஜீவனை அடைய பிரயாசப்படுவோமாக. So be alert.